வணக்கம் நண்பர்களே! திடீர்னு வரேன், திடீர்னு காணாம போறேன். டைம் இல்லன்ட்டு சாக்கு சொல்லாம, இனிமே கன்சிஸ்டன்ட்டா இருக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். எப்படின்னா, அடுத்து வர 4 மாசத்துக்கு வாரத்துக்கு 3 வீடியோ போடணும்னு முடிவு எடுத்திருக்கேன். அப்படி கன்டினியூஸா வாரத்துக்கு 3 வீடியோ போட்டேன்னா, வர நியூ இயர்க்கு எனக்கு நானே ஒரு கிஃப்ட் குடுக்கணுன்ட்டு முடிவு எடுத்திருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எடுத்த காணொளி. எல்லா இடத்துலயும் சேல்னு ரொம்ப நாளா போட்டுட்டு இருந்தாங்க. நானும் போகணுன்ட்டு நெனச்சுட்டே இருந்தேன். நேரமே கிடைக்கல. ஒரு வழியா இன்னைக்கு Zudio வந்திருக்கேன். எண்ட் ஆஃப் த சீசன் சேலுக்கு வர சொன்னா, சேலே எண்ட் ஆகுற நேரத்துக்கு வந்திருக்கேன் நானு. அதனால தான் என்னமோ தெரியல, பெருசா கலெக்ஷன் ஒண்ணும் எனக்கு கிடைக்கல. ஸோ ஒரு சின்ன ஃபிட் செக் மட்டும் எடுத்துட்டு, இங்கருந்து கிளம்பிட்டேன். நம்ம வாட்சோட கண்ணாடி வேற நேத்துலருந்து கழண்டு கழண்டு வந்துட்டே இருந்துச்சுன்ட்டு, வாட்ச் கடைக்கு போய் ஒட்டிட்டு போயிரலான்ட்டு போனா, அங்க போயிட்டு கண்ணாடிய வாட்ச்லேருந்து எடுக்கிறேன். கீழ விழுந்து லைட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ கண்ணாடியும் மாத்தி ஆகணும். எவ்வளோன்னு கேட்டா ரூ. 90ன்னு சொன்னாரு. சரின்ட்டு மாத்திருங்கன்னு சொல்ட்டேன். மாத்திட்டு ஃபெவிக்விக் வச்சு ஒட்டுனாரு பாருங்க. எனக்கு மனசே கேட்கல. அந்த ஃபெவிக்விக் வச்சு நானே ஒட்டியிருக்கலாம். நான் வேற எதையோ வச்சு ஒட்டுவாங்கன்னு நெனச்சு அவர்கிட்ட குடுத்தா, அவர் ஃபெவிக்விக் வச்சு ஒட்டுறாரு. தேவையில்லாம இங்க வந்து என் கண்ணாடிய நானே உடைச்சு, தேவையில்லாத செலவு. அடுத்து வேலைக்கு லேப்டாப் எடுத்துட்டு போறதுக்கு பேக் ஒண்ணு தேவைப்பட்டுச்சுன்ட்டு பேக் வாங்குறதுக்கு போயிருந்தேன். ஆனா, நான் நெனச்ச மாரி பேக் எதுவும் கிடைக்கல. நண்பர் அவருக்கு தேவையான சாக்ஸ் ஏதோ வாங்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் வாங்குன ஷூக்கே நான் இன்னும் சாக்ஸ் வாங்காம சுத்திட்டு இருக்கிறேன். ஸோ, எனக்கு தேவையான ஒரு 3 சாக்ஸ வாங்கிட்டு, அங்கருந்து கெளம்பிட்டேன். அப்புறம் இதான் நான்.